Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, வார்த்தையை மதிக்கும் போது என்ன மதிக்கிறோம்? நாம் கர்த்தரை மதிக்கிறோம். வார்த்தை கனம் பண்ணும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும், அது செழிப்பு. அதே மாதிரிதான் சுகம். சரீரத்துல எலும்புகள், தசைகள், ரத்தம், நரம்புகள், இருதயம், கிட்னி, லிவர் எல்லாம் சொஸ்தமாகும். ஏனென்று சொன்னால் வார்த்தை. அப்ப பவுல அப்போஸ்தலன் அதான் சொல்றாரு, ஏறி வர பண்ணுகிறவர் யார்? இறங்கி வர பண்ணுகிறவர் யார்? மேல போய் கீழே கூட்டு வர்றவர் யார்? கீழே இருக்கிறார், அவர் கீழே இருந்து மேல கூட்டு வர்றவர் யார்? அவர் வந்தால் ஏதாவது நடக்கும் என்று சொல்லுகிறவர்களை சொல்றாரு. இப்படி சொல்லாதிருப்பாயாக. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி இப்படி சொல்லாது. பின்ன எப்படி சொல்லும்? திருப்போம் ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதனாலதான் பாருங்க, நல்ல கவனிங்க. இயேசு வந்து சுகமாக்கினார், வாழ்ந்தார், விடுதலை சுகத்தை அளிக்கிற ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரா? சந்தேகமா இருக்குது எல்லாருக்கும். இன்றைக்கு அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரா? நான் சொல்றேன், அவர் டைரக்டா வந்து செய்கிறது கிடையாது. அவர் இப்ப எந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சுகமாக்கும் ஊழியத்தை, விடுதலையாக்கும் ஊழியத்தை இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இருக்கீங்களா? இதுதான் செஞ்சிட்டு இருக்குது. ஆகவே இன்றைக்கு அவர் வந்து ஒன்றும் செய்ய போறது கிடையாது. லெட் திஸ் கெட் வெரி செட்டில்ட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதில் இது நல்லா இறங்கட்டும். இயேசுவே வாரும், ஐயா வாரும், எப்படியாவது என்னை தொடும், அங்க போய் அவரை தொடும், இங்க போய் இவரை தொடும், 4 வேலை கொடுத்துட்டு இருக்காதீங்க அவருக்கு. அவர் சொல்ற, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்க. பரலோகத்துல வந்து இயேசு தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்துட்டு, எங்கெங்க போகணுமோ நீ போ, எங்கெங்க வார்த்தையை சொல்லணுமோ நீ சொல்லு. இருக்கீங்களா? வார்த்தை சரி. அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இவர்கள் போக வேணும், இவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைக்க வேணும், இவர்கள் சொஸ்தமாக்க வேணும், இவர்கள் எல்லாம் செய்ய வேணும். ஆனா இதுல கூட என்னன்னு சொன்னா, இது கை வைக்கிறது இல்ல விஷயம். கையெல்லாம் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயினான விஷயம் என்ன? வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. நீங்க சும்மா சும்மா போய் கை வச்சுப்பாங்க, ஒன்றும் ஆகாது. ஆனா வார்த்தை தாங்க முக்கியம். பாருங்க, கை வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, வார்த்தை தாங்க முக்கியம். கை வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தை சரியா பயிற்சி பண்ண முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம கை வைக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். நாம் தொடும்போது கர்த்தர் உன்னை தொடுறாரு, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய சக்தி வல்லமை உன்னுடைய சரீரத்தில் வேலை செய்யறதுன்னு அவன் புரிந்து கொள்ளும்படியா நாம் கை வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி வார்த்தை தான் அங்க முக்கியம். பாருங்க, இந்த வார்த்தை உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கிறது, உனக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதாம். அப்ப இன்றைக்கு மெத்தட் என்ன? இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை. அப்ப இன்னைக்கு தான் மெத்தடு. எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை. என்ன வேணும்? இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை. குடும்ப பிரச்சனை நீங்கணுமா? அவர் வருவாரா? இயேசு வருவாரா? நிச்சயமா வரமாட்டாரு. அவர் வந்து லேசா கொஞ்சம் கட்டுகளை அவிழ்த்து விடுவாரா? இல்ல, அவிழ்த்து விட மாட்டார். நீங்க அவிழ்த்து விடுங்க. நீங்கள் எவைகளை இந்த பூமியில கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை இந்த பூமியில நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவரே கொஞ்சம் வந்து கட்ட அவிழ்த்து விட மாட்டார். நீ அவிழ்த்து விடு, ஒன்னு அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். அப்ப அவரு வந்து அதை செய்ய போறது இல்லை. அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறார்? பிலீவர்ஸ் கொடுத்திருக்கிறார், விசுவாசி கொடுத்திருக்கிறார். அவர் வந்து செய்ய முடியும், செஞ்சா இன்னைக்கு நடக்கும். ஆனால் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் இப்படிதான் நடக்க வேணும்னு மெத்தடை வச்சுட்டார். ஆகவே அவர் அதை மீறி செய்யறது கிடையாது. அவர் சொல்ற, இனிமே நீ செய், நான் போறேன், நீ இங்க இருந்து என்னுடைய வேலையை நடப்பி என்று சொல்லி அவர் சென்று விட்டார். இப்ப நாம் செய்ய வேண்டும். நாம் எப்படி செய்ய வேணும்? விசேஷமாக வார்த்தையின் மூலமாக, வாயில் இருக்கிற வார்த்தை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தையின் மூலமா அதை செய்ய வேணும். அது எப்படி செய்யறதுன்றது 9ஆம் வசனத்துல சொல்றார்.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன விசுவாசிக்கணும், என்ன அறிக்கையிடணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, அப்படின்னா ஜீசஸ் இஸ் லார்ட், அல்லது இயேசு கர்த்தராய் இருக்கிறார் என்பதை வாயினால் அறிக்கை செய்யணும். அப்புறம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இந்த இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது என்ன ஆகிறது? அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நல்லா கவனிங்க. அப்ப இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது உலகத்திலே பெரிய காரியம். என்ன காரியம்? ஒரு பாவி நீதிமானாகிறான். பிசாசின் பிடியிலும் பாவத்தின் வல்லமையிலும் சிக்கி கிடந்த ஒருவன் அந்த வல்லமையிலிருந்து வெளியே வருகிறான். நல்ல கவனிங்க. அதனால்தான் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடுன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் பாருங்க, அதுக்கு பாவத்தை அறிக்கையிட வேணாமாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்தை அறிக்கையிடணும்னு வேதத்தில் இங்கே சொல்லவில்லை. ஒரு பாம்பு போட்ட மாதிரி இருக்கும் சிலருக்கு. இருக்கட்டும், அதை அப்படியே வைங்க, போக போக வழங்கும். என்னையா சொல்லி இருக்குது? எங்க சொல்லி இருக்குது? 1 யோவான் 1:9 காமிப்பாங்க. அது நமக்கு சொல்லி இருக்குது, விசுவாசிகளுக்கு. ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் அதை அறிக்கையிட்டால் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை சுத்தமாக்குவார்னு சொல்லி இருக்குது. 1 யோவான் 1:9. அவிசுவாசி ரட்சிக்கப்பட விரும்புகிறவன் அவன் பாவத்தை அறிக்கையிடணும்னு சொல்லல, என்னத்தை அறிக்கையிடணும்னு சொல்லி இருக்குது? இயேசுவை ஆண்டவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன் அவன் பாவத்தை அறிக்கை செய்யாம இயேசு ஆண்டவர் கர்த்தர் அறிக்கை செய்யணும்? பாருங்க, இவன் பாவத்தை அறிக்கை செய்ததுனால தேவனுக்கு, ஓஹோ நீ இந்த பாவம்லாம் செஞ்சிருக்கிறியா, அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு உட்கார்ந்து அவர் கதை கேட்டுட்டு இருக்க போறது இல்லை. ஏன்னா அவருக்கு நீங்க செஞ்ச பாவம்லாம் எல்லாம் முற்றிலும் முழுது நீங்களாவது மறந்துருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு வர்றீங்க. அவர் ஒரு நாளும் மறக்க போறது இல்லை. கரெக்டா அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு வழங்க போகிறது என்று கிடையாது. முதல் காரணம். இருக்கீங்களா? இரண்டாவது காரணம், உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொன்னால், உங்களுடைய பாவத்தை எல்லாம் நினைவு வைத்து இருக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டா? உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு மீட்பு என்று சொன்னால், அப்ப எதையாவது ஒண்ணு விட்டுட்டீங்கன்னா போச்சு, அப்ப பாவியா தான் இருப்பீங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும். எத்தனை பேர் அத்தனையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், சிறு வயது முதல் இன்றைக்கு வரை செய்த பாவங்களை எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னா நிறைய ஞாபகம் இருக்கும், ஆனா நிறைய ஞாபகம் கிடையாது. இப்ப கூட சிலர் சொல்றாங்க, அன்னைக்கு இப்படி செஞ்சீங்களே, ஐயோ அப்படி செஞ்சேனா அப்படின்றோம். நம்மளுக்கு மறந்து போச்சு, செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் இல்லையா? அப்ப நாம் பாவத்தை அறிக்கையிடுறதுனாலதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நான் நினைவு வைத்து அதை அறிக்கை செய்வது ரொம்ப கஷ்டம். இருக்கீங்களா? அப்ப நான் எதை அறிக்கை செய்ய வேண்டும்? நான் பாவின்றது கர்த்தருக்கு விளங்கிடுச்சு. நான் என்னெல்லாம் பாவம் செய்தேன்றது கர்த்தருக்கு விளங்கிடுச்சு. அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே மரித்து விட்டார். மரித்து என்னை தேவனுடைய பிள்ளையாக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஏற்கனவே செய்து விட்டார். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் போய் பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டு அதை அறிக்கையிட்டு இதை அறிக்கையிட்டு பண்ண வேண்டியதில்லை. நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் பாவியாக உம்மிடத்துல வருகிறேன். ஆனா இன்றைக்கு இயேசுவே நீரன் ஆண்டவர் என்று உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், அறிக்கை செய்கிறேன். உம்மை அறிக்கை செய்கிறேன், ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், உள்ளத்தை திறக்கிறேன். நீரன் உள்ளத்தில் வாரும், நீரன் ஆண்டவராக இன்று முதல் என் கர்த்தராக இரும், நீரே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறேன். என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு அவர் உள்ள அரசாள ஆரம்பிக்கிறார். இருக்கீங்களா? அதுதான் அங்க விஷயம். சுருக்கமா சொன்னேன், அதுவே ஒரு பெரிய டீச்சிங். அது ஏன் பாவத்தை அறிக்கை செய்யறது இல்லைன்னு. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பப்போ எப்பாவது பாவம் செய்தா அப்ப அறிக்கை செய்யலாம். ஏன்னா அப்ப ஞாபகம் இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு பாவம் செஞ்சுட்டு நிம்மதியா தூங்க முடியாது. பாவம் செஞ்ச உடனே ராத்திரிலாம் தூக்கம் வராது. என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கரெக்டா தெரியும். அப்ப போய் ஆண்டவரே என் பாவத்தை, அப்ப கூட கர்த்தருக்கு தெரியும் பாவம் நடந்துருச்சுன்னு. நீங்க சொல்லி ஒன்றும் தெரிய போறது இல்லை. அப்ப என்ன பண்றோம்? ஆண்டவரே, நான் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னித்தரலும், என்னை கழுவியறலும், நம்முடைய பிள்ளை நான் அதை செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? நாம் அறிக்கை செய்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். விசுவாசிகள் தான் பாவத்தை அறிக்கை செய்ய முடியும்.
அவிசுவாசி ரட்சிக்கப்படும் போது என்ன அறிக்கை செய்யறான்? இயேசுவை அறிக்கை செய்கிறான். இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செய்த உடனே எல்லா பிசாசுக்கும் அந்த இருதயத்தில் இடம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த ஜீவியத்தில் அந்த நாள் முதல் கொண்டு பிசாசின் சக்திகளுக்கும் பாவத்தின் வல்லமைகளுக்கும் இடமில்லாமற் போகிறது. ஏனென்றால் இவன் வாயை திறந்து என்ன சொல்லிட்டான்? இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவை வாயை திறந்து, இயேசுவே நீர் ஆண்டவர், என் ஆண்டவர் நீர், என் கர்த்தர் என்று சொன்ன உடனே இயேசுவை அவனுடைய வாழ்க்கையில சிம்மாசனத்தில் வீற்றிருக்க பண்ணிவிட்டான். மீதி எல்லாத்தையும் சீட்டை விட்டு இறக்கிட்டான். எப்படி சீட்டை விட்டு இறக்குறோம்? எப்படி சீட்டில் ஏத்துறோம்? என்னுடைய வாயினால, வார்த்தையினால. கர்த்தர் தானா உட்காந்துக்கிறது இல்லை சிங்காசனத்தில். அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன வரவேற்றா நான் உட்கார்றேன், நீ என்ன உள்ள விட்டா நான் ஆளுகை செய்யறேன், நான் கர்த்தரா இருக்கிறேன். நீ பிசாசு கடன் கொடுத்தினா அவன் ஆளுகை செய்ய போறான். அவன் எப்படி வெளியேற்றுறது? நீ என்ன ஆண்டவர்னு சொல்ல அவன் ஓடிய போயிடுவான். என்ன ஆண்டவன் வாயை திறந்து எந்த நேரம் சொல்றியோ, ஏற்றுக்கொள்றியோ, அப்ப என்ன ஆண்டவர் ஆக்கி கொள்ளுகிற அவனுக்கு அங்க இடம் இல்லாமல் போகிறது. இதான் ரட்சிப்பு. பாருங்க, இது உண்டாகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த விதத்தில் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்து உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அறிக்கை செய்திருக்கிறார். அதன் பிறகு என்னன்னா, தொடர்ந்து இயேசுவை ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். ஏன் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போது மற்ற எல்லா காரியத்தையும் நாம் அப்புறப்படுத்துகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப விசுவாசி என்ன சொல்றான்? ஒவ்வொரு நாளும் சொல்றான், இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் என்ன ஆளுகை செய்கிறவர், என் இருதயத்தில் உமக்கு தான் இடம். அந்த இருதயம் தேவனுக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட ஒரு இடமாக மாறுகிறது. வேற காரியங்களுக்கு இடம் கிடையாதுங்க. அசுத்தங்களுக்கு இடம் கிடையாது, சந்தேகங்களுக்கு இடம் கிடையாது, பயத்துக்கு இடம் கிடையாது, மற்ற எல்லாவற்றுக்கு இடம் கிடையாது. இங்க தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. அப்ப என்ன பண்ணும் விசுவாசி? எப்படி இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்தானோ அது போலவே அதன் பிறகு என்ன ஆரம்பிக்கணும்? தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதை அவன் அறிக்கை செய்யவானோ. ஏனென்றால் இயேசு ஆண்டவன் அறிக்கை செஞ்ச உடனே பிசாசெல்லாம் ஓடி போச்சு, பாவம் எல்லாம் ஓடி போச்சு. இயேசு உள்ள உட்கார்ந்து ஆளுகை செய்கிறாரோ அது போலவே அவன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அறிக்கை செய்வான். என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒளிந்து போய் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே நிறைவேறும் அவனுடைய வாழ்க்கையில. ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு காரியம் இது. இயேசு ஆண்டவர் அறிக்கை செய்த உடனே பிசாசெல்லாம் ஓடியாச்சு, அந்த காரணம் நீங்கிடுச்சு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு, ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இயேசு உள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எந்த சக்தி அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு மனுஷன் இயேசு என்ற ஆண்டவர்னு சொல்லிட்டா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த உலகத்துல எவ்விதமான சக்தி கிடையாது. இயேசு ஆண்டவர் ஆயிடுவார், அவ்வளவுதான். அவர் ஆண்டவர் ஆக முடியாது அப்படின்னு அது குறுக்க எந்த சக்தியை நிறுத்த முடியாது. உங்க வாயை திறந்து இயேசு என் ஆண்டவர், இன்று முதல் இயேசு கர்த்தரா என்று உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னீர்கள் என்று சொன்னால் அன்று முதல் பாவத்தின் ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது. எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது இயேசு ஆண்டவர் ஆகிறதை. அவர் உள்ள ஆக்கிரமித்துக் கொள்கிறார். ஏன்னா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, நீங்க வாயை திறந்துட்டீங்க, நீங்க பேசிட்டீங்க, நீங்க அறிக்கை செய்துட்டீங்க, அவர் ஆண்டவர் ஆக்கிட்டீங்க. நான் சொல்லுகிறேன், அதை எப்படி செய்தீர்களோ அது போலவே தான் மீதியும் செய்ய வேண்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி இருக்கிறாரு. வியாதி சரீரத்தில் இருக்குது, பலன் சரீரத்தில் இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்ல வேண்டும்? என்னுடைய வாயை திறந்து என் இருதயத்தில் விசுவாசித்து அதை உள்ளத்தில் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை என்னுடைய வாயை திறந்து இயேசுவே என் பரிகாரியா இருக்கிறார் என்று வாயை திறந்து சொன்னீர்கள் என்றால் அந்த இடத்துல இல்ல இந்த வியாதி தான் தங்கும் இங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாது, இருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட வியாதி ஓடும். இல்லாமை, வறுமை இவையெல்லாம் இருக்கிறது வாழ்க்கையில. ஆனால் அதன் நடுவில் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் எழுந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்து என் தேவைகள் எல்லாம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு நீங்க என்னைக்கு வாயை திறந்து அவர் சொன்னதை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, சொன்ன உடனே இனி தரித்திரத்தின் வல்லமைகளும் சக்திகளும் அங்கே வேலை செய்ய முடியாமற் போகிறது. தினந்தோறும் சொல்ல வேண்டும், என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் என்று நீங்கள் சொல்லும் போது
செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைக்கிறீர்கள், அனுமதிக்கிறீர்கள், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறீர்கள், ஸ்தாபிக்கிறீர்கள். தரித்திரத்தை ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள். ஏன் விரட்டாம இருக்கிறீங்க? நிறைய பேர் செய்யறதே இல்லை பாருங்க. என்னமோ சொல்றாரு அவர், இப்படி சொன்னா அப்படி ஆகும்னு. நான் இப்படி சொன்னா அப்படி ஆகும்னு சொல்லல. என்ன சொல்றேன்? இருதயத்தில் விசுவாசத்து வாயில சொன்னா மலை கூட ஓடி போயிடும். அதான் வேதம் சொல்லுது. நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனை குறித்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? இப்படிதான் எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. இருதயத்தில் வைத்து வாயில அறிக்கை செய்யும் போது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, சக்கரியா மரியாள் பேசணும் இல்லையா? கவனிக்கணும் நல்லா. சகரியாவுக்கு என்ன வந்தது? கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவனுக்கு குழந்தை தேவை, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவன் என்ன சொன்னான்? இதை நான் எதனால் அறிவேன், இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், எனக்கு ஒரு சைன் வேணும் எனக்கு. அதான் இவன் அந்த டைப்பு. நீ வாரும் ஆண்டவரே, தடவி கொடுக்கும் ஆண்டவரே, என்னை கையினால் தடவி எனக்கு இப்படி காண்பித்து, அப்படி தரிசனம் காட்டி இப்படி எல்லாம் காண்பித்தீர் என்றால் இப்படி நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் செய்ய முடியாது போ. எதுனால் அறிவன் என்ன பண்றது இவனை? அது மட்டும் இல்ல, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் கிழவியாய் இருக்கிறாள், அதனால எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும். சரி பார்த்தார் ஆண்டவர், நல்ல அடையாளமா தர்றேன் உனக்கு. இந்த அடையாளத்தை நீயும் மறக்க மாட்ட, இனி வரும் சந்ததிகளும் மறக்காதுன்னு சொல்லி, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ வாயை திறக்காம இரு, அது போதும். அதான் அடையாளம். உன் வாய் தான் உன்னை இத்தனை நாளுக்கு எடுத்து உனக்கு குழந்தை இல்லாமல் ஆக்குச்சு. இவ்வளவு நாள் உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து உன் வாயினாலதான்றதுக்கு அடையாளமாக இதில் தர்ற உனக்கு 9 மாசம் 10 மாசம் நீ வாயை திறக்காத, பேசாம இரு. அப்ப கர்த்தருடைய வேலை பாருங்க, எலிசபெத்தில் நடக்குது. அவ கற்பம் தரிக்கிறாள், அவ தீர்க்க தரிசனம் சொல்றா. மரியாளை பார்த்தோன்னா அவளை பார்த்து ஆவியானவன் உதவி கொண்டு தீர்க்க தரிசனமா சொல்றா. 2 பேரும் ஆஹா ஓஹோன்னு கர்த்தரை புகழ்றாங்க. 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அற்புதமா இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் லூக்கால வாஸ்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியம் நடக்குது பாருங்க அங்க. ஆனா இவனுக்கு அதுல எதுவும் பங்கு இல்லை. மூலையில் உட்காந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கான். நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளாமற் போனால் நம்மளும் மூலையில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். கர்த்தர் மற்றவங்களுக்கெல்லாம் செய்யறதை பார்த்துட்டு. வீட்டில் மனைவி பெரிய அவனுக்கு பொறாமையை உண்டாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வயிற்றை தள்ளிக்கிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொன்னபடியே ஆயிடுச்சு. இவன் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நானும் இதை விசுவாசித்திருக்கலாம் இல்லையா? விசுவாசித்திருந்தா இன்னைக்கு நல்லா நானும் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கலாம். ஒன்றும் இன்னைக்கு எல்லாம் வாயே கொண்டு கெட்டு போச்சு, வாயே ஒன்றும் பேச முடியலையே என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அநேகம் பேர் இன்றைக்கு பாருங்க அப்படிதான் பாருங்க, அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவருடைய வாய் தான். வாய் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அதை வாயில வைக்காம விட்டு விட்டார்கள். வந்தது அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவளுடைய இருதயத்தை வந்து தட்டினது. அவள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்டார்கள், ஆனால் உள்ளத்தை திறக்கவில்லை. கேட்டார்கள், அதை தங்களுடையதாக்கிக் கொள்ளவில்லை. எப்படி தங்களுடையதாக்கிக் கொள்கிறது? அந்த வார்த்தை இவர்கள் சொல்லுவதன் மூலமாக. அதை செய்யல. அதனாலதான் இன்னைக்கு சக்கரியா உட்கார்ந்துட்டு இருந்தது போல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு மூலையில. கர்த்தர் யார் யாருக்கோ என்னென்னமோ செய்யறாருங்க. எனக்கு ஒண்ணு நடக்கலங்க, அவருக்கெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு நடக்கலங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு நடக்காதுன்னு கர்த்தர் தீர்மானிச்சிடல, நீங்க அப்படி தீர்மானிச்சிட்டீங்க. ஆகவே அருமையானவர்களே புரிந்து கொள்ள வேணும். அதே இது மரியாதை பார்த்தீங்கன்னா டோட்டலி வித்தியாசம். அவன் என்ன சொல்றா? இவன் எதனால் அறிவேன்னா, அவன் சொன்னா இது எப்படி ஆகும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான். இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணிடக்கூடாது. இவ கேட்டது சரியான கேள்வி, நான் புருஷனை அறியேன், இது எப்படி எனக்கு ஆகும். இதுக்கும் டவுட்டுக்கும் கொஞ்சம் தான் கேப்பு. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா டவுட் ஆகிடும். அது இது வரைக்கும் ஓகே. எப்படி ஆகுன்றா? அவன் சொல்றான், எப்படி ஆகுன்னா பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து நிழலிடுவார், நீ கற்பம் தரித்து குமாரனை பெறுவாய் அப்படின்னு. ஓகே, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இவளுடைய எது பாருங்க, வார்த்தையின்படியே ஆக கடவுள் என்று சொன்ன உடனே நான் சொல்லுகிறேன், அன்றைக்கே அவள் கற்பம் தரித்து விட்டாள். நல்லா கவனிக்க வேணும். அதான் மலையை பற்றி பேசணும் இல்லையா? எல்லாத்தையும் இப்படி ஒன்று சேர்த்து கொண்டாடுறோம். மலையை பற்றி பேசணும். மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போறது சொல்றதுக்கு முன்னால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அத்தி மரத்திட்ட என்ன சொன்னார்? இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன். சொன்ன உடனே ஒன்றும் ஆகலை. ஏனென்றால் பிறகு வாசிக்கணும், வேரோடு அது பட்டு போயிற்று என்று சொல்லி. வேரோட பட்டு போயிடுச்சுன்னா அப்போ வேறு பட்டு போய் இலையில அது தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வந்து 24 மணி நேரம் ஆச்சு.
இப்ப நான் கேட்கிறேன், கருவில கற்பந்தரித்து வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? வெளியே தெரியறதுக்கு, இங்க தெரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் வெளியில வந்து பிறந்து அது ஒரு கையில வந்து கிடைக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். 9 மாசம் 10 மாசம் ஆகிறது இல்லையா? ஆனால் என்னைக்கு கருவில குழந்தை உண்டானது? அவள் என்னைக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னாலும் அன்றைக்கே உண்டாயிற்று. அத்தி மரம் வேரோட பட்டு போன பிறகு சீஷர்கள் சொல்றார்கள், ஆண்டவரே நீர் சபித்த மரம் பட்டு போயிற்று. ஆச்சரியப்படுறான். அந்த ஆச்சரியம் என்னைக்கு உண்டாயிருக்கணும்? அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த பரவசம் என்றைக்கு உண்டாயிருக்கணும்? என்னைக்கு வார்த்தையை சொன்னாரோ அன்னைக்கே உண்டாயிருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாய் மாறுங்கள். எப்படிப்பட்ட மக்களாய்? எல்லாம் நடந்த பிறகு ஆண்டு கர்த்தர் செஞ்சுட்டார் பிரதர், ரொம்ப சந்தோஷப்படுற, அப்படி சொல்ற மக்களாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்து எப்படி மாறணும்? வார்த்தை சொல்லும் போது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அதிலே சந்தோஷப்படுகிற மக்களாய் மாறுங்கள். அதான் விசுவாசம். பாருங்க, சொல்லும் போதே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி வராதுன்னு கர்த்தர் கேரண்டி சொல்றாரு, கேரண்டி கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அது உள்ளேயே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுங்க, சொன்னப்பே அது ஆயிடுச்சு.